ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி நம்ம இன்றைக்கி பாட் பெயிண்டிங் காம்படிஷனே வைக்கலாம். நான்சி, நீ ஒன்று பண்ணுமா, ஸ்டாஃப் ரூமில் நான் சொல்லி வச்சுருக்கேன். நீ போய் பாட் பெயிண்டிங்க்கு தேவையான பாட்ஸ், அதுக்கப்புறம் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ், பெயிண்ட், ப்ரஷ், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். நீ போய் வாங்கிட்டு வாப்போ. ஓகே மேம், நான் போய் இப்போவே எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் மேம். நான்சி, ராணி அக்கான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோமா. மேம், நான் சுதாமூர்த்தி ஆத்தர் எழுதின ஒரு புக் படித்தேன் மேம். அந்த ஸ்டோரி சொல்லலாமா மேம்? உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சுதாமூர்த்தி நிறைய ஸ்டோரி புக்ஸ் எழுதியிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், லேஸ் ஐட்டம் மற்ற கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நானே கொண்டு வந்துட்டேன் மேம். பாட் மட்டும் என்னால் தூக்கிட்டு வர முடியலன்னு பின்னாடி ராணி அக்கா கொண்டு வந்துட்டு இருக்காங்க மேம். மேடம், இன்னைக்கு உங்கள் கிளாஸில் மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம ஸ்கூலில் எல்லா கிளாஸ்லேயும் இந்த காம்படிஷன் தான் வைக்கிறாங்க. அதனால பாட் நீங்கள் கேட்குற அளவுக்கு இருக்காது மேடம். இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க. அச்சச்சோ, மழை பெஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லீவ் போட்டதுனால எல்லாருமே பாட் பெயிண்டிங் தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, எவ்வளோதான் இருக்கு ராணி? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் தனியாக பாட் கொடுத்து பெயிண்ட் பண்ண வைக்கலான்னு நினச்சேன். நீ என்னடானா இப்படி 3 கொண்டு வந்து கொடுக்குறியே, இதை யாருக்குன்னு கொடுக்கறது? சரி, மற்ற லேஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கேட்டிருந்தனே, அது என்னாச்சு? லேஸ் ஐட்டம்ஸையும் காலையில் நேரத்திலே வந்து எல்லா கிளாஸ்ல இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க மேடம். ஏதோ மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்க, இதை வச்சு இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க மேடம். எங்கள் கிளாஸுக்காக நான் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்கினது கடைசியில் எல்லா கிளாஸும் எடுத்துட்டாங்களா? சரி, பரவாயில்ல, விடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 3 பாட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால மொத்தமாக இன்னைக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? ஓ, வெரி குட், 9 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் 3 டீமாக பிரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு பாட் எடுத்து பெயிண்ட் பண்ணுங்க. மேம், நான் அதுக்கப்புறமா வந்து டிம்பிள், புஷ்பா 3 பேரும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் மேம். மேம், நான் பப்ளி, அதுக்கப்புறம் எல்சா, நாங்க 3 பேரும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் மேம். மேம், எப்பவும் போல நான், ரோஸ், நான்சி, நாங்க 3 பேர் ஒரு டீம்ல இருந்துக்கிறோம் மேம். வெரி குட். நான் டீம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே 3 டீமாக பிரிஞ்சிட்டீங்க. ஸோ டிம்பிள், ரெட் வெல்வெட், புஷ்பா ஒரு டீம், லில்லி, பப்ளி, எல்சா ஒரு டீம், இந்த பக்கம் பண்டி, நான்சி, ரோஸ் ஒரு டீம். ஓகே, இந்த பீரியட் ஃபுல்லாக உங்களுக்கு பாட் பெயிண்டிங் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் எனக்கு பிடிக்காத மாதிரி நீங்கள் நடந்துக்கக்கூடாது. பாட் எதையும் உடைக்கக்கூடாது, பெயிண்ட் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த பீரியட் முடிஞ்ச உடனே நானே வந்து பார்த்துட்டு எந்த டீம் வின் பண்ணியிருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுவேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு நிமிஷம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்கப்பா. நீங்க உங்க பாட்டை பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டேபிள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், சரியா? ஒரு ஓரமா போட்டுட்டா பாட் பெயிண்டிங்க்கு ஈஸியா இருக்கும். நீங்க எல்லாரும் எந்திரிச்சு இந்த பக்கம் வாங்க. ஏ நான்சி, மேம் சொன்னது கேட்டியா? ஒரே ஒரு பீரியட் தான் பாட் பெயிண்டிங்க்கு கொடுத்துருக்காங்க, சரியா? இந்த மாதிரி டேபிள் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்கறக்கெல்லாம் டைம் இல்லை. அதுக்கப்புறம் உன்னால் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகிடும். புஷ்பா, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஆகும். நீ டேபிளை கூட நகர்த்த வேண்டாம் புஷ்பா. நீ இந்த பக்கம் மட்டும் வந்து நில்லு. நானும் பண்டியும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான்சி, நீ எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லு நான்சி. நானே ஒவ்வொரு டெஸ்கா எடுத்து போடுறேன். பண்டி, இந்த டெஸ்க் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஓரமா போட்டுட்டோம்னா சென்டர்ல பாட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்க் மேல எல்லாம் பெயிண்ட் வச்சுக்கலாம். பண்டி, இப்ப பாரு எவ்வளவு இடம் இருக்குன்னு பாரு. ஆமா நான்சி, நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணனும்னே நமக்கு எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? फ्रेंड्स, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு டெஸ்க் முன்னாடியும் ஒவ்வொரு பாட் வச்சிருக்கேன். நீங்க அந்த பாட்டை மட்டும் பெயிண்ட் பண்ணீங்கன்னா போதும். இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் பிரஷ் எல்லாத்தையும் இந்த மாதிரி காமனா டேபிள் மேல வச்சு உங்களுக்கு எந்த பெயிண்ட் வேணுமோ அதை மட்டும் எடுத்து வேஸ்ட் பண்ணாம பண்ணுங்க. நான்சி, பேசாம அந்த பெயிண்ட் பிரஷ் எல்லாம் எடுத்து சென்டர்ல வச்சிரு நான்சி. யாருக்கு எந்த பிரஷ் வேணும்னு நமக்கு தெரியாதுல்ல. சில பேத்துக்கு பெருசா வேணும், சில பேத்துக்கு சிறுசா வேணும். ஓகே பண்டி, நீ சொன்ன மாதிரி பிரஷ் எல்லாம் இங்க வச்சிட்டேன், லேஸ் எல்லாம் கூட வச்சிட்டேன்ப்பா. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்டி, நான்சி, நீங்க 2 பேரும் பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணதுலயே 15 மினிட்ஸ் போயிடுச்சு. நல்ல வேளை இப்பவாது பேசுறத நிறுத்திட்டீங்களே. புஷ்பா, நல்லா எல்லோ கலரா அடிப்பா, அப்பதான் தூரத்துல இருந்து பார்த்தா நல்லா பிரைட்டா இருக்கும். ரெட் வெல்வெட், என்னது இது? எல்லோ கலர் அடிச்சா நல்லா வருமா? புஷ்பா, ரெட் வெல்வெட் எல்லோக்கு கான்ட்ராஸ்டா ப்ளூ கலர் அடிச்சீங்கன்னா ரொம்ப பிரைட்டா தெரியும். எல்லோ வித் ப்ளூ காம்பினேஷன் எங்க இருந்து பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், தெரியுமா? என்கிட்ட கூட ஒரு பட்டு பாவாடை இந்த கலர்ல தான் இருக்கு. வாவ், புஷ்பா கேங் உண்மையாவே ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. புஷ்பா, உண்மையாவே இந்த எல்லோ வித் ப்ளூ பார்க்கறதுக்கு ரொம்ப பிரைட்டா இருக்குப்பா. ரெட் வெல்வெட் பாத்தியா? லில்லியே நம்மளுடைய பாட்டை நல்லா பாராட்டுறா. எனக்கு தெரிஞ்சு இந்த காம்படிஷன்ல நம்ம டீம் தான் இன்னைக்கு ஜெயிக்க போறோம் பாருங்க. சரி, என்கிட்ட ஒரு பென்சில் கொடுங்க. இந்த மாதிரி ப்ளூல மாங்காவா டிசைன் வரைஞ்சிட்டு அது மேல பெயிண்ட் பண்ண போறேன். புஷ்பா, நீ மாங்காவா வரையறேன்னு சொல்ற, ஒண்ணுமே கண்ணு தெரிய மாட்டேங்குதே. டிம்பிள், அத ஃபர்ஸ்ட் பென்சில லைட்டா வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெயிண்ட் வச்சு வரையணும்பா. இல்லாட்டி நமக்கு சப்போஸ் மாங்காய் டிசைன் தப்பாயிடுச்சுன்னு வெச்சுக்கோ, டைரக்டா பெயிண்ட்ல வரைஞ்சோம்னா அழிக்க முடியாது இல்லையா? அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணினேன். பாட்டோட கலர் காம்பினேஷன் ரொம்ப பிரைட்டா இருக்கு. பட் அந்த மாங்காவா போட்டது எனக்கு என்னமோ அவ்வளவா திருப்தியா இல்ல ரெட் வெல்வெட்.
ஏ புஷ்பா, இங்க பாரு, நம்ம பெயிண்ட் எல்லாம் நல்லா பண்ணிட்டு கடைசியில் டிசைன் நல்லா போடாம விட்டுட்டோம். எனக்கு என்னமோ அந்த லில்லி டீம் தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. அங்க பாரு, சூப்பரான ராணி பிங்க் கலர் சூஸ் பண்ணி பாட்டுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பேசாம இரு டிம்பிள், அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க வேணும்னே நம்மளை இந்த மாதிரி சொல்றதுக்குன்னே சொல்றாங்க. நீ வேணா பாரு, அந்த பிங்க் பாட்ல பிரைட்டாவே இல்லை. பப்ளி, பிங்க்குக்கு வந்து என்றைக்குமே க்ரீன் ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும். அதுலேயும் இந்த ஷைனிங்காக இருக்கு இல்லையா, கிளிட்டர் மாதிரி இருக்க பெயிண்ட், அது பண்ணால் ரொம்ப பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லில்லி, மெட்டாலிக் பெயிண்ட் சொல்றியா? பேசாம நம்ம பிங்க் கூட மெட்டாலிக் அடிச்சிருக்கலாம் லில்லி. கிரீன் உண்மையாவே நீ சொன்ன மாதிரி பிரைட்டா தான் இருக்கு, ஆனா பிங்க் நம்ம நினைச்ச அளவுக்கு பிரைட்டா இல்லையே. நீ சொல்றது கூட ரைட் தான் பப்ளி. பிங்க் நான் நினைச்ச அளவுக்கு பிரைட்டா இல்ல. சரி, ஓகே, லேஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண பாப்போம். இந்த பிங்க் லேஸ் பிரைட்டா இல்ல, இந்த டார்க் பிங்க் லேஸ் ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு. இல்ல லில்லி, பிங்க்குக்கு பிங்க் எனக்கு என்னமோ கான்ட்ராஸ்டா இருக்குன்னு தோணல. எல்லோ கலர்ல, சில்வர் கலர்ல, கோல்டன் கலர்ல அது லேஸ் இருந்தா வச்சு பார்க்கலாமா? எல்லோ கலர் தானே கேட்டேன். இங்க பாரு, இந்த எல்லோ கலர் லேஸ் கான்ட்ராஸ்டா தான் இருக்கு, ஆனா அவ்வளவா அட்ராக்டிவா இல்ல பப்ளி. அப்படினா இந்த ரெட் கலர் லேஸ் ஆது வைக்கலாமா? இது பாரு, நெளி நெளியா ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. நோ 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 பண்டி, லில்லி டீம் இப்போதைக்கு முடிக்கிற மாதிரி தெரியல. அவங்க லேஸை முடிவு பண்ணவே மாட்டேங்கிறாங்க. பேசாம நம்ம பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோல்டன் கலர் சூஸ் பண்ண, நல்லா மெட்டாலிக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ ரோஸ், என்னது இது கோல்டன் கலர் சூஸ் பண்ண சொன்னா இந்த மாதிரி மெட்டாலிக் பிங்க் எடுத்து அடிச்சிட்டு இருக்க? அத கீழே அடி ரோஸ். நோ நான்சி, மேலே அடிச்சாதான் நல்லா இருக்கும். ஏ ரோஸ், நான்சி சொல்றது கரெக்டா ரோஸ். பிங்க கீழே அடிச்சுட்டு கோல்டன் கலரை மேல அடிக்கலாம். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் கேளு. பிங்க இந்த மாதிரி கீழே அடி, அதுக்கு மேல இருக்கிற லேயர்ல வந்து நம்ம கோல்டன் கலர் அடிச்சுக்கலாம். வாட் இஸ் திஸ் கைஸ்? இப்ப பிங்க மேல அடிச்சா என்ன? ஏ பண்டி நான்சி, பெயிண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கீழே மேலேன்னு சொல்லி நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? பண்டி நான்சி, எதுக்காக இப்போ கீழே பிங்க் கலர்ல பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது டிஃபரெண்டான லேஸ் ஒன்று வைக்க போறீங்களா? கரெக்டா சொன்ன ரோஸ். நாங்க இந்த மாதிரி அடிக்க சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஒரு சூப்பரான மிரர் ஒர்க் வச்சு இன்னைக்கு பாட் பெயிண்டிங் பண்ண போறோம். நீ மேல கோல்டன் கலர் மட்டும், ஐயோ கோல்டும் பிங்க்கும் மிக்ஸ் ஆகுது பாரு. கோல்டும் பிங்க்கும் மிக்ஸ் ஆகாம மேல கோல்டன் கலர் வர்ற மாதிரி அடி ரோஸ். என்ன மிரர் ஒர்க் வைக்க போறோம்னு காமிக்கிறோம். நான்சி, நல்ல வேளை அந்த மிரர் ஒர்க்கை எடுத்து நீ ஃபர்ஸ்ட் நம்ம டீமுக்கு எடுத்து வச்சுட்ட. என்னது மிரர் ஒர்க்கா? நான் அப்பவே மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே எடுத்து வைக்கலாம்னு சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? சூப்பரான மிரர் ஒர்க், லேஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த பண்டி நான்சி அவங்க டீமுக்கு வச்சுக்கிட்டாங்க பாருங்க. இதெல்லாம் இருந்தது கூட நமக்கு தெரியல. கண்டிப்பா எனக்கு என்னமோ அவங்க டீம் தான் வின் பண்ணணும்னு தோணுது. வாவ் நான்சி, எனக்கு இப்பதான் கிளியரா புரியுது எதுக்காக நீ கீழே பிங்க் அடிக்க சொன்னேன்னு. இந்த பிங்க் மேல இந்த மிரர் ஒர்க் உண்மையாவே ரொம்ப கியூட்டா இருக்கு. ரோஸ், நீ கவலைப்படாத. இன்னைக்கு கண்டிப்பா நம்ம டீம் தான் ஜெயிக்க போகுது. இது மட்டும் இல்ல, இந்த கோல்டன் கலர் பெயிண்ட் மேல வைக்கிறதுக்காக சூப்பரான ஒரு லேஸ் கூட நான் வச்சிருக்கேன். ஏ நான்சி, இந்த கோல்டன் கலருக்கு பிங்க் கலர் லேஸ் நல்லாவா இருக்கு? எனக்கு என்னமோ இன்னும் பிரைட்டா இருக்கிற கலர் ஏதாவது ஒண்ணு வைக்கணும்னு தோணுது. ஐயோ, அது சுத்தமா நல்லா இல்ல நான்சி. என்ன பண்டி நீ? இந்த பிங்க் கலர் தான் நான் டிசைட் பண்ணி வச்சிருந்தேன். அட்லீஸ்ட் இந்த ரெட் கலராவது ஓகேவான்னு பாரு. உண்மையாவே எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட் இல்லாட்டி இந்த பிங்க் ரெண்டுமே இந்த கலருக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டா ரொம்ப கியூட்டா தான் இருக்கு பண்டி. இதையே நான் வைக்க போறேன். என்னது இது? நம்ம எல்லாரும் பாட் பெயிண்டிங்கே முடிச்சிட்டோம். 2 பீரியட் முடிஞ்சிருச்சு, இன்னும் மேம காணோம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பீரியட் முடிச்சுனே வரேன்னு சொன்னேன். பட் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்ததால இன்னொரு பீரியடும் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. வாவ், இது யாரோட ஐடியா? டெஸ்க் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக போட்டுட்டு ஒவ்வொரு டெஸ்க் முன்னாடியும் ஒவ்வொரு பாட் வச்சுருக்கீங்க. பெயிண்ட் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ப்ரஷ் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், யாருமே இந்த டைம் பெயிண்ட் எல்லாம் கீழே கொட்டவே இல்லை. ரொம்ப சந்தோஷம்மா. மேம், நான்சி தான் மேம் இந்த மாதிரி ஓரமாக டெஸ்க்கை போட சொன்னா. வெரி குட் நான்சி. ஓகே, இப்போ எல்லாத்தோட பாட்டையும் பார்த்துடலாமா? புஷ்பா டீம் ரொம்ப கலர்ஃபுல்லான பாட் பண்ணியிருக்காங்களே, சூப்பராக இருக்குமா. இந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. எல்லோ வித் ப்ளூ. அந்த பாட்டோட நெக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற லேஸ் கூட ரொம்ப பொருத்தமாக இருக்குது. எல்லோக்கு ரெட் கலர் லேஸ். ஓகே, சூப்பராக இருக்குது. அடுத்தது லில்லி டீமை பார்த்துடலாமா? லில்லி என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? பிங்க் வித் க்ரீன். கலர் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்திருக்கலான்னு தோணுது. பட் மற்றபடிக்கு நல்லா இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது. அடுத்தது நான்சி டீம். வாவ், கோல்டன் கலர், பிங்க் கலர், லேஸ் கூட ரொம்ப பிரைட்டாக இருக்கே. மிரர் ஒர்க் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. எஸ் மேம், நாங்கள் லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு கூட இந்த மாதிரி தான் மேம் பாட் பெயிண்டிங் பண்ணி பொங்கல் வச்சோம். எஸ் எஸ், எனக்கு அது ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. சரி, ஓகே, 3 டீமோடதையும் ரிவ்யூ பண்ணியாச்சு. இப்போ வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாமா? எஸ் மேம், அனௌன்ஸ் பண்ணிடலாம் மேம். வெரி குட். உண்மையை சொல்லணும்னா 3 டீமுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா? நீங்கள் யாருமே எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் பண்ணது தான். 3 டீமுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து புஷ்பா டீம் பண்ணியிருக்கிற இந்த எல்லோ வித் ப்ளூ பாட் தான். உண்மையாகவே இந்த கலர் நான் வந்து கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆகும்போதே நோட் பண்ணிட்டேம்மா. ரொம்ப சூப்பராக இருக்குது.